may start your debate. Honorable Srination. உயரிய சபைக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்புக்குள் நுழைகின்றேன். முதலாவதாக தேசிய ஒருமைப்பாடு, தேசிய கலந்துரையாடல் பற்றிய முக்கியமான தலைப்புக்குள் வந்து ஏனைய விடயங்களுக்குள் அதன் பின்னர் செல்லுகின்றேன். முதலாவதாக தேசிய ஒருமைப்பாடு என்கின்ற விடயத்திற்குள் வருகின்றேன். பல்லின சமூகமுடைய ஒரு நாட்டில் தேசிய ஒருமைப்பாடு என்பது மிக முக்கியமான ஒரு எண்ணக்கருவாகும். இந்த தேசிய ஒருமைப்பாடு என்பது வார்த்தைகளால், கலந்துரையாடல்களால், உதட்டளவில் உதிர்க்கின்ற வார்த்தைகளால் உருவாக்கிவிட முடியாது. மனச்சாட்சியோடு, இதய சுத்தியோடு நாங்கள் பேசுகின்ற போதுதான் இந்த நாட்டில் தேசிய ஒருமைப்பாட்டினை எங்களால் கட்டியெழுப்ப முடியும். ஒரே தேசத்தவர்கள் என்ற விதத்தில் இந்த நாட்டில் நாங்கள் சகலரும் சமத்துவமாக சம உரிமைகளோடு வாழ முடியும். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகும். இன, மத, மொழி, நிற, வர்க்க, பால், பிரதேச வேறுபாடுகளை மறந்து நாங்கள் எல்லோரும் ஒரே தேசத்தவர், ஒரே நாட்டவர் என்று வாழுகின்ற போது எமது அபிவிருத்திக்கான அடித்தளம் பலமாக இடப்படுகின்றது. நாங்கள் எமது நாட்டில் இந்த இன ஒருமைப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்று சிந்திக்கின்ற அந்த சிந்தனை உயர்வானது, போற்றத்தக்கது. ஆனால் கடந்த காலங்களில் நாங்கள் இந்த இன ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஏற்ற விதத்தில் எங்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றனவா என்கின்ற கேள்வியை ஒவ்வொருவரும் நமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அபிவிருத்தி அடைந்த நாடுகளை எடுத்துக்கொண்டால், இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகள் முதலில் கட்டி எழுப்புகின்ற ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், தேசிய ஒருமைப்பாடு, தேசிய ஐக்கியம், இன சௌஜன்யம் போன்ற அந்த விடயங்களை முதலில் கட்டி எழுப்பி கொண்டுதான் அபிவிருத்தி என்கின்ற பாதைக்குள் தங்களுடைய காலை தூக்கி வைக்கின்றன. இதற்கு நான் ஏற்கனவே கூறிய ஒரு விடயத்தை குறிப்பிட்டாக வேண்டும். 91 வயதில் மரணமடைந்த, 31 ஆண்டுகள் சிங்கப்பூரை ஆட்சி செய்த லீ குவான் யூ அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்து, அதாவது தேசிய ஐக்கியத்தை கட்டி எழுப்பிய பின்னர்தான், தேசிய ஒருமைப்பாட்டை கட்டி எழுப்பிய பின்னர்தான் தான் அந்த நாட்டை கட்டி எழுப்பியதாக குறிப்பிட்டிருந்தார். தனது நாட்டில் இருக்கின்ற மக்களை மலாயர் என்றோ அல்லது சீன மொழி பேசுகின்றவர்கள் என்றோ அல்லது இந்தியர் என்றோ வேறுபடுத்தாமல் சகலரையும் சிங்கப்பூர் பிரஜைகள் என்ற விதத்தில் முதலில் வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய விதத்தில் ஐக்கியத்தை கட்டி எழுப்பிய பின்னர்தான் அபிவிருத்தி பணியை தொடர்ந்தார். எந்த இனத்தை சேர்ந்தவரும் அங்கு ஜனாதிபதியாக வரலாம், பிரதம மந்திரியாக வரலாம், அமைச்சர்களாக வரலாம் என்பதற்கு ஏற்ற விதத்தில் அங்கு தேசிய ஐக்கியம் கட்டியெழுப்பப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்தியாவின் சனத்தொகையை எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 83% அதிகமானவர்கள் இந்துக்களாக இருக்கின்றார்கள். அங்கு சீக்கியர்களை எடுத்துக்கொண்டால் 1.8% தான் சீக்கியர்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறு இருந்தும் 1.8% சனத்தொகையை கொண்ட மிக குறைவான சனத்தொகையை கொண்டவர்களாக சீக்கியர்கள் இருந்த போதும் மன்மோகன் சிங் என்பவர் அவருடைய ஆற்றல் திறமைக்காக அவரை 3 தடவைகள் அவர்கள் பிரதம மந்திரியாக வைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் ஆற்றல் திறமை உள்ளவர்களுக்குரிய வழிகளை திறந்து விடுவதன் மூலமாக அவர்களது ஆற்றல்கள் திறமைகளை நாட்டுக்கு பெற்றுக் கொடுத்து அந்த நாட்டை ஒரு அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்லுகின்ற ஒரு பொறிமுறை அந்த நாட்டில் காணப்படுகின்றது. உண்மையில் தெரியும், சீக்கிய இனத்தவர்கள் ஒரு காலத்தில் பிரிவினை கோரி, அதாவது காலிஸ்தான் என்கின்ற ஒரு தனி அரசை படைப்பதற்காக போராடியவர்கள். ஹர்ஜான் சிங் பிந்தரன்பாலே என்கின்ற அந்த தீவிரவாதி அந்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டு சென்றார். பொற்கோயிலில் கூட ஆயுதங்களை குவித்து வைத்து, வெடிமருந்துகளை குவித்து வைத்து அன்றைய அரசு, இந்திய அரசுக்கு எதிராக போராடினார். அந்த போராட்டத்தின் விளைவாக அந்த சீக்கிய அந்த தீவிரவாதிகள் அங்கிருந்து அழிக்கப்பட்ட பின்னர், அதற்கு பின்னர் இந்திரா காந்தி
அந்த யுத்தத்திற்கு காரணமாக பிரதமர் இந்திரா காந்தி, அவருடைய மகன் ராஜீவ் காந்தி, அன்றைய தளபதி ஜெனரல் வைத்தியா போன்றவர்களை அந்த சீக்கிய தீவிரவாதிகள் ஒழித்து கட்டுவதற்காக திட்டம் தீட்டினார்கள். இந்திரா காந்தியை கொலை செய்தவரும் ஜெனரல் வைத்தியாவை கொலை செய்தவர்களும் கூட அந்த சீக்கியர்களாகத்தான் இருந்தார்கள். இருந்தும் கூட அவர்கள் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு மன்மோகன் சிங் அவர்களை அந்த நாட்டின் பிரதம மந்திரியாக வைத்து அவருடைய ஆற்றலை பயன்படுத்தினார்கள். எனவே நாங்கள் இந்த பாடங்களை ஒரு தடவை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றும் நாங்கள் இனவாதம், மதவாதம், ஜாதிவாதம், பிரதேசவாதம் என்றெல்லாம் பல வாதங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்தமட்டில் கடந்த கால வரலாற்றினை ஒரு தரம் திரும்பி பார்ப்போம். அந்த காலத்தில் 1919ஆம் ஆண்டில் இலங்கை தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அப்போது எங்கள் மத்தியில் இன ஒருமைப்பாடு, இன ஐக்கியம் என்பது சீராக இருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் இனத்தை பற்றி சிந்திக்கவில்லை, மதத்தை பற்றி சிந்திக்கவில்லை, எமது நாட்டின் சுதந்திரத்தை பற்றி சிந்தித்திருந்தோம். அந்த வேளையில் சேர்பொன் அருணாசலம் அவர்களை, அவருடைய பேரன் இங்கு இருக்கின்றார், சேர்பொன் அருணாசலம் அவர்களை அவர் இனமென்றும் மதமென்றும் பாராமல் அந்த இலங்கை தேசிய காங்கிரசின் தலைவராக சிங்கள சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள், தமிழ் சகோதரர்கள் தெரிவு செய்திருந்தார். அவரும் அந்த தெரிவுக்கு ஏற்ற விதத்தில் விசுவாசமாக நடந்து கொண்டார். அடுத்ததாக படித்த இலங்கையரை தெரிவு செய்வதற்கான ஒரு தேர்தலின் போது சேர்பொன் ராமநாதன் அவர்களும் மார்க்கஸ் பெர்னாண்டோ அவர்களும் போட்டியிட்ட போது அந்த வேளையிலும் கூட நாங்கள் இனம் மதம் பார்க்காமல் ஆற்றல் உள்ளவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிங்கள மக்கள் கூட சேர்பொன் ராமநாதன் அவர்களுக்கு வாக்களித்து அவரை தெரிவு செய்திருந்தார்கள். அந்த அளவுக்கு வெள்ளையரின் ஆட்சியின் போது எமது இன ஒருமைப்பாடு, இன சௌஜன்யம், இன ஒற்றுமை இருந்திருக்கின்றது. ஆனால் பிரித்தாளும் தந்திரத்தை பயன்படுத்தி வில்லியம் மனிங் தேசாதிபதி அவர்கள் இனங்களுக்கிடையில் பூசலை ஏற்படுத்துவதற்காக மேல் மாகாணத்தில் ஒரு பிரதித்துவத்தை அதிகரிக்க செய்து, சட்டசபைக்கான பிரதித்துவத்தை அதிகரிக்க செய்து, அன்றுதான் எங்களுடைய 1920ஆம் ஆண்டு காலத்தில் சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான அந்த இனப்பிரச்சினையை, இன முரண்பாட்டை, இன முறுகலை அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். இதனை தமிழ் தலைவர்களும் அறிவார்கள், சிங்கள தலைவர்களும் அறிவார்கள், முஸ்லிம் தலைவர்களும் அறிவார்கள். ஆனால் அந்த இனப்பிரச்சினை உருவாக்கப்பட்டதன் பின்னர் அந்த இனப்பிரச்சினையை தீர்த்து வைப்பதற்கான பொறிமுறைகள், வழிமுறைகள், ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள் எவையும் அங்கு வெற்றி பெறவில்லை. நாங்கள் புத்திசாதுரியமான முறையில் எங்களுடைய குறுகிய இனவாதம், மதவாதம், அரசியல் லாபம் என்பவற்றை கடந்து அன்று அந்த பிரச்சனையை தீர்த்திருந்தால் எங்களுடைய இந்த தேசம் வளங்கொழிக்கும் அபிவிருத்தி அடைந்த நாடாக, தெற்காசியாவிலே ஒரு உதாரண நாடாக நிமிர்ந்து நிற்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளவில்லை. எனவே கடந்த காலங்களை பற்றி நாங்கள் பேசுவதில் அர்த்தமில்லை. ஆனால் கடந்த காலத்தில் இந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட முயற்சிகள் யாவும் அரசியல் லாபம் கருதி அரசியல் முதலீடாக பயன்படுத்தியதன் காரணமாக அவை அனைத்தும் பொய்த்து போயின, உடன்படிக்கைகள் கைவிடப்பட்டன. ஆனால் வரலாறு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றது. கடந்த காலத்தில் ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தது. 168 ஆசனங்களில் 140 ஆசனங்களை கைப்பற்றி அசுர பெரும்பான்மையோடு 6-5 பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்தார். 3-2 பெரும்பான்மை அவருக்கு இருந்தது. அந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி இந்த இனப்பிரச்சனையை அவர் தீர்த்திருந்தால் இன்று எமது நாடு வளங்கொழிக்கும் தேசமாக மாறியிருக்கும். அடுத்த கட்டமாக எங்களுடைய கடந்த காலத்தில் ஆட்சி செய்த எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கும் வரலாறு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தது. இந்த 3-2 பெரும்பான்மையை கொடுத்திருந்தது. இந்த 3-2 பெரும்பான்மையை பயன்படுத்தி இந்த தேசத்தின் இனப்பிரச்சனையை, புரையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனையை தீர்த்திருந்தால் நிச்சயமாக வரலாற்று நாயகனாக அவர் இடம் பிடித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அதுவும் தவறவிடப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக இப்போது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அதாவது முக்கியமான 2 கட்சிகள், வரலாற்றில் இணைய முடியாத நிலையில் காணப்பட்ட 2 கட்சிகள், ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகிய தேசிய கட்சிகள் இணைந்து ஒரு தேசிய அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றன. இந்த இடத்தில் 2 கட்சிகளும் இந்த இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற போது வரலாற்றில் மிகவும் பாராட்டக்கூடிய தலைவர்களாக, வரலாற்றில் பல்லின சமூகத்தை அரவணைத்து ஆட்சி செய்த, இன ஒருமைப்பாட்டிற்கு, இன ஐக்கியத்திற்கு வழிகோலிய சமூகமாக, தலைவர்களாக அவர்களை போற்றுவதற்கு வரலாறு எப்போதும் மறக்க மாட்டாது. ஆகவே நாங்கள் சுதந்திரமடைந்து 67 ஆண்டுகளை கடந்திருக்கின்றோம். இந்த 67 ஆண்டுகளை கடந்ததன் பின்னரும் கூட நாங்கள் தப்புவிட்ட பாதைகளில் மீண்டும் மீண்டும் பயணிக்காமல், தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்யாமல்,
படிப்பினைகளை உதாசீனம் செய்யாமல் நாங்கள் சரியான சிந்தனையோடு, சரியான நோக்கோடு, சரியான இலக்கோடு நாங்கள் பயணிக்க வேண்டியிருக்கின்றது. உண்மையில் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நல்லாட்சிக்கு வித்திட்ட சோபித தேரர் அவரும் ஒரு முக்கியமானவர். சோபித தேரர் இந்த மண்ணில் இறந்தபோது சிறுபான்மை இனங்களே கண்ணீர் வடித்தன. ஏனென்றால் அவர்கள் நன்மையை செய்கின்றவர்களை, நல்லவற்றை விதைக்கின்றவர்களை, நல்ல விடயங்களை கையாளுகின்றவர்களை சிறுபான்மை இனத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அந்த வரிசையில் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள், கௌரவ பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த நல்லாட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க அவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இன்று வணக்கத்துக்குரிய சோபித தேரர் அவர்கள் மறைந்து விட்டாலும் அவருக்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய விதத்தில் எங்களுடைய சிறுபான்மை இனம் இருந்திருக்கின்றது. ஏனென்றால் சிறுபான்மை இனத்தை பற்றி அவர் சிந்தித்திருக்கின்றார். எனவே அந்த வழி, அந்த பாதை அடைபட்டு விடக்கூடாது. எனவே எங்களுடைய இரண்டு கட்சியின் பிரதான தலைவர்களும் இந்த விடயத்தை மிக முக்கியமான தேசிய ஒருமைப்பாட்டை கட்டியெழுப்புகின்ற ஒரு விடயமாக கருதி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். இந்த பிரச்சனை தீர்க்கப்படுமாக இருந்தால் எங்களுடைய அபிவிருத்தி பாதை என்பது மிக துரிதமாக முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக எங்கள் நாட்டை விட்டு அகன்று சென்ற புத்திஜீவிகள் அனைவரையும் இந்த நாட்டுக்குள் கொண்டு வந்து அவர்களுடைய புத்தி சாதுரியமான சேவைகளை இந்த நாட்டிற்கு பெற்றுக் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எங்களுடைய வெளிநாட்டவர்கள் எங்களை தந்திரோபாயமான முறையில் வழிநடாத்துகின்றார்கள். குறிப்பாக சொல்லுகின்ற போது எங்களுடைய யுத்தத்தை ஆரம்பித்தால் அவர்களுக்கு ஒரு ஆயுத சந்தை கிடைத்துவிடும். அது மட்டுமல்ல, ஆயுத தரகர்கள் இருக்கின்றார்கள், அரசியல்வாதிகளாகவும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு யுத்தம் நடந்தால் தான் அந்த ஆயுதங்களை கொள்வனவு செய்வதன் மூலமாக தங்களுடைய வீட்டு வசதிகளை அதிகரித்துக் கொள்ள முடியும். எனவே ஆயுத சந்தையாக்க முனைகின்ற வெளிநாட்டவர்கள், ஆயுத தரகர்களாக இருக்கின்ற சுயநல அரசியல்வாதிகள் போன்றவர்கள் இந்த யுத்தத்தை விரும்புகின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டவர்கள் புத்திசாதுரியமாக செயற்படுகின்ற ஒரு பாங்கு காணப்படுகின்றது. அதாவது இந்த புத்திஜீவிகளை சுரண்டி எடுப்பதற்கு நாட்டில் ஒரு கொந்தளிப்பு நிலை, குழப்ப நிலை காணப்படுமாக இருந்தால் ஒரு நாட்டில் உள்ள புத்திஜீவிகள் எல்லோரும் அந்த நாட்டை விட்டு கடந்து அந்நிய தேசங்களுக்கு, மேற்குலக நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த நேரத்தில் இலவச கல்வி மூலமாக நாங்கள் உருவாக்கி எடுத்த அந்த மூளை வளங்கள் அந்நிய நாடுகளுக்கு மூல வளங்களாக சென்று போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எங்களுடைய ஆரையம்பதியைச் சேர்ந்த சதானந்தம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஞ்ஞானி நாசாவில் ஒரு ஆய்வாளராக இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய மருமகன் வள்ளுவன் என்பவரும் கூட அங்கு ஒரு ஆய்வாளராக இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே இதை போன்று எமது இலங்கையில் பல புத்திஜீவிகள் இந்த யுத்தத்தை பயன்படுத்தி அந்த அந்நிய தேசத்தவர்கள் எமது அறிவுகளை, புத்திகளை சுரண்டி கொண்டிருக்கின்றார்கள். எனவே தேசிய ஒருமைப்பாடு, தேசிய ஐக்கியம் இங்கே நிலைக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய இலவச கல்வி மூலமாக உருவாக்கி எடுத்த அந்த மூளை வளங்கள், மூளை வளவாளர்கள் எமது நாட்டிற்கு வந்து சேர வேண்டும். அதன் பின்னர் ஒட்டுமொத்தமாக அவர் சிங்களவராக இருந்தால் என்ன, தமிழராக இருந்தால் என்ன, முஸ்லீமாக இருந்தால் என்ன, அந்த வளங்களை எமது நாட்டிற்கு கொண்டு வருவதன் மூலமாக எமது நாட்டை கட்டி எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இவை எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு காரியம் நாங்கள் செய்தாக வேண்டும். இன ஒருமைப்பாட்டினை, தேசிய ஒருமைப்பாட்டினை, தேசிய நல்லிணக்கத்தினை, இன சௌஜன்யத்தை, வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற அந்த மாண்புமிக்க பணியினை நாங்கள் செய்தாக வேண்டும். இது கடினமான பணியாக இருந்தாலும் கூட இந்த பணி செய்வதன் மூலமாகத்தான் எமது நாட்டில் நாங்கள் சாதனை படைத்த தலைவர்களாக இருக்க முடியும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை, 6 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை போகப்பயிர் செய்வது போன்று அல்லது வேறு ஒரு செயல் திட்டங்களை செய்வது போன்று இந்த ஆட்சி கர்மங்கள் மாறிக்கொண்டிருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வரலாறு என்பது தொடர்கதையாக, அதாவது விட்ட தவறுகளையே நாங்கள் விட்டு கொண்டிருக்கின்றவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகள், அவர் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த கருப்பினத்தவராக இருந்தாலும் 27 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறுபான்மை வெள்ளையர்கள் அவரை அடக்குமுறை ஆட்சிக்குள் உட்படுத்தியிருந்தார்கள். அவர் விடுதலை செய்யப்பட்ட போது அவர் அந்த பெரும்பான்மை கருப்பு இனத்தை அவர்கள் வெறுக்கவில்லை, பழிவாங்கவில்லை. மாறாக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரே ஒரு தடவை 5 ஆண்டுகள் மாத்திரம் ஜனாதிபதியாக இருந்துவிட்டு மற்றவர்களுக்கு அந்த ஆசனத்தை கொடுத்துவிட்டு கௌரவமாக வெளியேறி சென்று விட்டார். எனவே பழிவாங்காத அவரது பண்பு, பதவிக்கு ஆசைப்படாத அந்த பண்பு இன்று நாங்கள் எல்லோரும் எண்ணி அவரை பாராட்டக்கூடிய நிலைக்கு கொண்டு சென்று இருக்கின்றது. எனவே நல்லவர்களின் பாதச்சுவடுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும்.
யூகோஸ்லாவியாவை எடுத்துக்கொண்டால் அங்கு மார்ஷல் டிட்டோ என்ற ஒரு தலைவர் காணப்பட்டார். அந்த மார்ஷல் டிட்டோ யூகோஸ்லாவியாவை ஐக்கியமாக வளர்த்தெடுத்தார். ஆனால் அதற்கு பின்னர் வந்த மிலோசெவிக் என்பவர் இன பாகுபாட்டை, இனத்துவேஷத்தை ஏற்படுத்தி சேர்பிய பெரும்பான்மை இனத்தை அணைத்துக் கொண்டு அங்கிருக்கின்ற சிறுபான்மை இனத்தை அழித்து ஒழித்து கட்டினார். அவருடைய பேர் வரலாற்றில் அருவருப்பான ஒரு இருள் நிறைந்த சூழலை உருவாக்கியவராக அவர் காணப்படுகின்றார். இதே போன்று மஹதிர் முகமதை எடுத்துக்கொள்ளுங்கள். மலேசியாவில் அந்த நாட்டை கட்டியெழுப்பிய ஒரு சிற்பியாக காணப்படுகின்றார். ஆப்ரஹாம் லிங்கன் நீக்ரோ இனத்திற்கு உயர்கல்வி உரிமை, பிரஜா உரிமை என்பவற்றை வழங்குவதில் அவர் முக்கியமான பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே நல்ல மனிதர்கள், நல்ல தலைவர்கள் எங்களுக்கு காட்டிய அந்த பாதச்சுவடுகளில் நாங்கள் நடைபோடுவோமாக இருந்தால் எமது நாடு அபிவிருத்தி அடைவதற்கு, இன ஐக்கியத்தை, தேசிய ஒருமைப்பாட்டை கட்டி எழுப்புவதற்கு எந்த தடையும் எந்த தடங்களும் இருக்க முடியாது. மாறாக மிலோசெவிக்கின் பாதையில் அல்லது பொல்போட்டின் பாதையில் அல்லது ஹிட்லரின் பாதையில், முசோலினியின் பாதையில், இவ்வாறு இருள் நெறியாளர்கள் வகுத்து வைத்த பாதையில் நாங்கள் செல்வோமாக இருந்தால் எமது நாட்டில் இருள் படர்ந்திருக்கும், ஒளி படர்வதற்குரிய வாய்ப்பு இல்லை. எனவே நாங்கள் உங்களுக்கு இப்போது எங்கள் உண்மையில் பார்க்க போனால் இந்த நாட்டில் சமத்துவம், சம உரிமை, சம வாய்ப்பு கிடைத்திருக்குமாக இருந்திருந்தால் இங்கு தமிழரசு கட்சி உருவாக வேண்டிய அவசியம் இல்லை, முஸ்லீம் காங்கிரஸ் உருவாக வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் சிங்கள உரிமையை உருவாக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தேசிய கட்சியின் கீழ் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து எங்களுடைய நாட்டை கட்டி எழுப்புகின்ற முதற்பணியில் நாங்கள் பங்குதாரிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அரசியல் லாபத்திற்காக, அரசியல் வியாபாரத்திற்காக, அரசியல் பிழைப்புவாதத்திற்காக, அரசியல் உழைப்புவாதத்திற்காக நாங்கள் இனவாதத்தை கையில் தூக்கி கொண்டோம். இந்த இனவாதத்தை தூக்கி கொண்டதால் ஒவ்வொரு இனத்தவரும் ஏதோ ஒரு வகையில் விரும்பியோ விரும்பாமலோ அந்த இனவாதத்திற்குள் சிக்கிக் கொண்டார்கள். எனவே இவ்வாறு சிக்கிக் கொண்டவர்களை கடந்த காலத்தில் நல்ல இடதுசாரிகள் இருந்தார்கள். சரத் முத்தடிவேகம களவான எம்பியாக இருந்தவர், ஒரு சிறந்த இடதுசாரியாக இருந்தார் சரத் முத்தடிவேகம. இப்படிப்பட்ட அந்த தலைவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே செங்கடகலையில் செல்டன் ரணராஜா என்று ஒருவர் இருந்தார், ஒரு எம்பியாக இருந்தவர், பிரதி அமைச்சராக இருந்தவர். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உண்மையில் இனப்பாகுபாடு இல்லாமல் ஒரே பார்வையில் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் இன்னொரு கண்ணில் வெண்ணையையும் வைத்து பார்க்கின்ற வித்தியாசமான பார்வை பார்க்காமல் பெரும்பான்மை இனத்தவர்களையும் சிறுபான்மை இனத்தவர்களையும் அரவணைத்து செல்கின்ற அந்த மனப்பாங்கு காணப்பட்டது. எனவே நாங்கள் கடந்த காலத்தை மீண்டும் மீண்டும் அசை போட்டு பார்ப்பதில் அர்த்தமில்லை. நிகழ்காலத்தை, எதிர்காலத்தை சரியான திசையில் கொண்டு செல்வதற்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் செயற்பட வேண்டும். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போன்று டாக்டர் கொல்வினா டி சில்வா அவர்கள் குறிப்பிட்ட கருத்து, ஒரு மொழி என்றால் இரு நாடு, இரு மொழி என்றால் ஒரு நாடு என்று குறிப்பிட்டிருந்தார். SWRD பண்டார் நாயக்கா அவர்கள் தனிச்சிங்கள அரசகர்ம மொழி சட்டத்தை கொண்டு வருகின்ற போது இடித்துரைத்திருந்தார். அந்த இடித்துரைத்த செய்தியை அன்று ஆளும் தரப்பினர் கேட்டிருந்தால் எமது நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் அழிவதற்கும் 89,000க்கும் மேற்பட்ட விதவைகள் உருவாவதற்கும் அங்கவீனர்கள் உருவாவதற்கும், அது சிங்களவராக இருந்தால் என்ன, தமிழராக இருந்தால் என்ன, முஸ்லீம்களாக இருந்தால் என்ன, இப்படிப்பட்ட ஒரு அங்கவீனர்களை உருவாக்குவதற்கும், எமது நாட்டை மற்றவர்கள் தவறான பார்வையில் பார்ப்பதற்கும், எமது உள்நாட்டு பிரச்சனை என்று சர்வதேச மட்டத்தில் கொண்டு பேசப்படுவதற்கும், சர்வதேச நாடுகள் இங்கு எமது பிரச்சனைக்குள் தங்களது மூக்குகளை நுழைத்துக் கொள்வதற்கும் நாங்கள் கடந்த காலத்தில் அவசரமாக நடத்திய இந்த அரசியல் செயல்பாடுகள் காரணமாக அமைந்திருக்கின்றன. எனவே கடந்த காலம் 67 ஆண்டுகள் நாங்கள் படிப்பினைகளை படித்திருக்கின்றோம், பல இன்னல்களை அனுபவித்திருக்கின்றோம், பெருமதியான வளங்களை இழந்திருக்கின்றோம். இவ்வாறான ஒரு நிலையில் இந்த தேசிய ஒருமைப்பாட்டை கட்டி எழுப்புவதற்கு எங்களுடைய சிரேஷ்ட தலைவர்கள், கௌரவ ஜனாதிபதி அவர்கள், கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் போன்றவர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பான செயற்பாடு மூலமாக நீங்கள் இந்த இனப்பிரச்சினைக்கு நியாயமான, நிதானமான, நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தீர்வை காண்பீர்களாக இருந்தால் இந்த தேசத்தின் அபிவிருத்தியில் எங்களுடைய மக்கள் முழு மனதோடு பங்கு கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தயவு செய்து பௌத்த மதத்தை நான் மதிக்கின்றவன். பௌத்த மதம் எப்போதும் அழிவை சொல்லவில்லை. சாம்ராட் அசோகன் கலிங்கத்துக்கு எதிராக போர் செய்த பின்னர் அவர் போர்வரியனாக காணப்பட்ட போது அவனை நேர்நெறியில் கொண்டு வந்தவர் ஒரு பிக்கு.
அந்த பிக்கு கொடுத்த உபதேசத்தின் காரணமாக போர் வரியை விட்டுவிட்டு தன்னுடைய யுத்த வாளை முறித்தறிந்து விட்டு ஒரு நல்ல வழிக்கு வந்து அந்த நாட்டை ஒரு அஹிம்சை ரீதியாக ஆட்சி செய்தவர் அந்த சாம்ராட் அசோகன். அந்த சாம்ராட் அசோகன் தான் பௌத்த மதத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு தனது மகனையும் மகளையும் அனுப்பியிருந்தார். சங்கமித்திரை அவர்களையும் மஹிந்த தேரர் அவர்களையும் அனுப்பி வைத்திருந்தார். எனவே போர் வரியில் இருந்த சாம்ராட் அசோகனை நேர்நறுக்கி கொண்டு வந்த அந்த பௌத்த மதத்தை பின்பற்றுகின்ற தலைவர்கள் இந்த நாட்டில் எதிர்காலத்தில் ஒரு ஐக்கியமான நிலைமை உருவாவதற்கும் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் திடசங்கற்பம் கொள்ள வேண்டும். உங்களுடைய சரியான முன்னெடுப்புகளுக்கு, சரியான நியாயமான தீர்வுகளுக்கு, நியாயமான பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் என்றும் உங்களுக்கு பலம் உள்ளவர்களாக, பலம் அளிப்பவர்களாக, பக்க பலமாக நாங்கள் இருப்போம் என்ற செய்தியையும் இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதேவேளை இன்றைய விவாத பொருளில் இந்த எங்களுடைய கொள்கைகளை உருவாக்குகின்ற போது மொழி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக, சாதி ரீதியாக, பிரதேச ரீதியாக, வர்க்க ரீதியாக, பால் ரீதியாக மக்களை பிளவுபடுத்தாமல் அவர்கள் அனைவரையும் அணைத்து செல்லக்கூடிய விதத்தில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும். கடந்த காலத்தில் உண்மையில் நான் சொன்னேன், 83% இந்துக்கள் வாழுகின்ற இந்தியாவில் அந்த நாட்டில் ஒரு முற்போக்கான கருத்து மதசார்பற்ற நாடு என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் எமது நாடுகளில் அப்படியான வசனங்கள் பொறிக்கப்படவில்லை. அரச மதம், பௌத்த மதம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த எங்களுடைய ஆற்றல் உள்ள பல தலைவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பணிகள் எமது நாட்டை சிறக்க வைப்பதற்கு போதிய அளவு சக்தி அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் முக்கியமான பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல், முக்கியமான இன ஐக்கியம் ஏற்படுத்தப்படாமல், முக்கியமான இன ஒருமைப்பாடு, தேசிய ஒருமைப்பாடு, தேசிய நல்லிணக்கம் ஏற்படுத்தப்படாமல் நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி அளிக்காது என்பதுதான் கடந்த கால வரலாறு. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தயவு செய்து சரியாக எல்லா தலைவர்களும், எதிர்க்கட்சியாக இருந்தால் என்ன, ஆளுங்கட்சியாக இருந்தால் என்ன, ஒரு நல்ல சந்தர்ப்பம். தேசிய பிரதான 2 கட்சிகள் ஒரு கோட்டில் வந்திருக்கின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் கடந்த காலங்களில் கீரியும் பாம்பும் போல் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று ஒரே பக்கத்தில் இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் இந்த பிரச்சனையை தீர்த்தது ஐக்கிய தேசிய கட்சி என்று இவர்கள் வெறுப்படைவதற்கோ, பிரச்சனையை தீர்த்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்று மற்றவர்கள் வெறுப்படைவதற்கோ வாய்ப்பில்லை. 2 கட்சிகளும் இணைந்து இந்த தேசிய பிரச்சனையை தீர்த்து வைத்தார்கள். இந்த தேசிய பிரச்சனையை தீர்த்து வைக்கின்ற அந்த சரித்திர நாயகர்களாக எங்களுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களும், எங்களுடைய பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் 50க்கு 50 பங்குதாரிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பம் வரலாற்றில் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. 3/2 பெரும்பான்மையை தந்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை இழந்தால் மீண்டும் ஒரு தடவை நாங்கள் இது பற்றி கவலைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் இது பற்றி கவலைப்படுகின்றார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவில்லை என்று. ஆனால் அவருக்கு 3/2 பெரும்பான்மை இருக்கவில்லை. எனவே இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அடுத்ததாக சில விஷயங்களை தொட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது இந்த தபால் சேவைகள் பற்றிய விடயம். தபால் சேவைகள் பற்றிய விடயத்தில் நான் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம், கரடினாறு ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம், முக்கியமான விவசாய பண்ணை உள்ள இடம். அந்த இடத்தில் 45 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அறையில் தபால் அலுவலகம் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த தபாலகத்தை தரம் உயர்த்த வேண்டும் என்று கடந்த காலங்களில் வார்த்தைகள் உதிர்க்கப்பட்டன. ஆனால் அது சரியான செயல்பாடுகளாக அமையவில்லை. எனவே அந்த இடத்தில் இருக்கின்ற அந்த பதுளை ரோட், பட்டக்கிளப்பில் பதுளை ரோட்டில் இருக்கின்ற கரடியனாறு அந்த தபாலகத்தை தரம் உயர்த்த வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, கொக்கட்டிச்சோலை, அதாவது மட்டக்களப்பில் மண்மனை தென்மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கின்ற கொக்கட்டிச்சோலையில் மட்டும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கின்றது. எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து மக்கள் வந்து அந்த கொக்கட்டிச்சோலை அந்த தபாலகத்தில் தான் அவர்கள் தங்களுடைய சிறிய சம்பளங்களை கூட, அதாவது அந்த காலத்தில் தர்ம சம்பளம் என்று சொல்வார்கள், இதனை பெறக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். எனவே மாவடி உம்மாரி என்ற இடத்தில் ஒரு உப தபாலகத்தை திறப்பதற்கு ஆவண செய்யுமாறு உங்களை வினயமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதைவிட அடுத்ததாக வலுவாதார அபிவிருத்தி வன ஜீவராசிகள் அமைச்சர் கௌரவ ஒரு சிரேஷ்ட அமைச்சர்
மிகவும் ஆற்றல் உள்ள அமைச்சர் காணப்படுகின்றார். அவரிடம் நான் உருக்கமாக ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். அதாவது மட்டக்களப்பில் தாந்தா, பன்சேனை, பாவக்கொடிச்சேனை, பலாச்சோலை, காக்காச்சிவட்டை, திக்கோடை, புல்லுமலை, பாகரை, கட்டுமுறிப்பு போன்ற இடங்களில் யானைகளின் அனர்த்தம் காரணமாக 27க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். எஸ் මම ඔස්සයි කියනවා මම මේ ලංකාවේ මේ මාස දෙක තුළ මට තාම යන්න බැරුණේ දිස්ත්‍රික්ක 4යි. මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ මන්නාර වෙදා වැස්ස නිසා බැරි වුණා අම්පාරේ මට ත්‍රිකුණාමලි විතරයි. මම ජනවාරි මාසේ මම පුත්‍රන් මඩකලපුව දිස්ත්‍රික්කයට එනවා. දැනට අපි මේ වැඩසටහනක් සකස් කරලා තියෙනවා. අපි මන්ත්‍රීතුමාලා ඔක්කොම ආරාධනා කරලා ඒ මායිම් අපි අඳුරගෙන තියෙනවා. ඒ කම්බි ගැසීම් මඩි ක්‍රියා කරලා අපි ඒක අරස්ත කරන වැඩ පිළිවෙල ක්‍රියාත්මක කරනවා. I give assurance. Be coming on January. Yeah. I'll give you the exact date. I can't tell you now because only 4 districts that I have to. Now I have traveled to other areas. I work out schemes. So I'll be implementing. I'll come and work with you and arrange that fencing, electric fencing. Not only that. Gaha, Talga, Obadanwa, Tuma, your area, people are cutting the electric fence also for fuel load. Elephant is also very shrewd, smart. They know how to trample the electric fence. So we have to, you see, plant, lime, hana, you see, jute, and then palm, tal also. Those trees we have started from GA, Jaffna, I took 250,000 seeds also. So we have to start that. Then the people's committees have to come up in the area. Village must take over the responsibility. So we'll do that. We'll work out. Thank you, Desharan. Thank you very much for your advice and explanation. உண்மையில் அந்த பகுதியில் இந்த யானைகளில் அட்டகாசம் இடம்பெற்ற போது எங்களுடைய கௌரவ அமைச்சரோடு தொடர்பு கொண்ட போது அங்கு மதம் பிடித்த ஒரு யானையினை பிடித்து அடர்ந்த காட்டிற்குள் கொண்டு சென்றிருக்கின்றார். அதற்காக அவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். ஆனால் இன்னும் அந்த யானைகளின் மூலமாக அனர்த்தங்கள் நடைபெறுகின்றன. அதற்காக நீங்கள் மட்டக்களப்பிற்கு வருவதாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றீர்கள், சந்தோஷப்படுகின்றோம். எல்லைகளை வரையறை செய்வது பற்றி சொல்லியிருக்கின்றீர்கள், சந்தோஷப்படுகின்றோம். உண்மையில் அந்த அனர்த்தங்களில் இருந்து சில தவறுகள் நடைபெறுகின்றன. நீங்கள் சொன்னது போன்று மின்வேலிகளை சில வேளைகளில் அவர்கள் அறுத்து போகின்ற சில செயல்பாடுகள் இருக்கலாம். ஆகவே அந்த மக்களின் உயிர் என்பது மிக முக்கியமானது. அந்த யானைகள் பலரை காவு கொண்டிருக்கின்றது. எனவே உங்களுடைய அந்த ஜனவரி மாதம் நடைபெற போகின்ற அந்த செயல்பாட்டிற்கு நான் நன்றி கூறுகின்றேன். 29th and 30th I'll be spending your area. Kumana, Batiklo and Ampar because there's a problem now. But you know the cattle problem also. Okay. Not only elephant. Okay, thank you. 29th, 30th. Oh, we have 2 problems. One of is elephants, other one is cattle problem. Yes, okay, thank you very much. Problem for us. Yes. Elephants, no, in the no pasture in the you see all the parks. Yeah. So you tell us whether genuinely how many cattle cows are used for dairy purpose. Oh yes. You see, these are biggest problem. Yes. You know, Madurai 35,000 cattle. Oh, yeah. So we have to decide now. So Yes. we'll have to take some action. So we'll 29th, you tell us your recommendations also. I'll be coming. Yes, we will discuss and find the solution. எனவே பொறுப்புணர்ச்சி மிக்க விதத்தில் எங்களுடைய வன ஜீவராசிகள் அந்த பொறுப்பான அமைச்சர் வழங்கிய பதிலுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். உங்களுடைய வருகையையும் நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றோம். அதேவேளை அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு பற்றி குறிப்பிட வேண்டியிருக்கின்றது. எங்களுடைய பகுதிகளில் முதலைகளும் கூட அட்டகாசம் பண்ணுகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. அண்மையில் அம்பலாந்துறையில் இந்த கரையில் நின்று வலையை கழுவி கொண்டிருந்தவரது அவரை இழுத்து அந்த ஆற்றுக்குள் எடுத்து அவருடைய காலை கடித்து இப்போது அவர் ஒரு வலது குறைந்தவராக காணப்படுகின்றார். அண்மையில் இன்னும் ஒரு பத்திரிகை செய்தி, அவர் தன்னுடைய மகனின் பிறந்த நாளுக்காக இறால் பிடிக்க சென்ற போது முதலை பிடித்து அவருடைய உடலின் மேல் பகுதியை கடித்து போய்விட்டது. அவருடைய இடுப்புக்கு கீழ்ப்பட்ட பகுதியில் தான் காணப்பட்டதாக சொல்லப்பட்டது. எனவே எங்களுடைய ஜீவராசிகள் மீது நாங்கள் காருண்யம் காட்டுகின்ற அதே வேளை
எங்களுடைய மனித வளங்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு மாற்று திட்டங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எஸ் Yeah. Write and give me. Yes. I'll ask the officers to attend that. Yes, I will give the details. Okay. You have to wind up. You Why? increased minutes. further 5 minutes, but then your Yes. time is almost over. Right. Okay, only 2 minutes. We'll have to reduce from one of your speakers from your TNA group. It's okay, please go ahead. Oh, okay. இதே போன்று இந்த விஞ்ஞான தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களில் பாடசாலைகளிலிருந்து இந்த விஞ்ஞான தொழில்நுட்பத்தை அபிவிருத்தி செய்வதற்குரிய செயற்பாடுகளை எடுக்குமாறும் இந்த தேசிய கலந்துரையாடலின் போது மதம் மொழி சம்பந்தமான விடயங்களில் சகல மக்களையும் இணைத்து செல்வதற்குரிய ஆக்கபூர்வமான வேலைத்திட்டங்களை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டு இந்த இடத்தில் நான் குறிப்பிட்ட விடயங்கள் இந்த உயரிய சபையில் நிச்சயமாக பலிதமாக வேண்டும், பலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் பேசுகின்ற பேச்சுகள் விழலுக்கிறைத்த நீராகாமல் இந்த பேச்சுகளில் நல்ல செயல்பாடுகள் இடம்பெற வேண்டும். ஆளுமையுள்ள தலைவர்களாக எங்களுடைய ஜனாதிபதியும் எங்களுடைய பிரதம மந்திரியும் இருந்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். இந்த சிறையில் வாடுகின்ற இளைஞர்களின் நிலைமை பற்றி சிந்திக்க வேண்டும். அவர்களுக்கு விடுதலை செய்து கொடுப்பதன் மூலமாக இனப்பிரச்சினைக்கான ஒரு பச்சை கொடியினை நீங்கள் தூக்கி இருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் நம்புவதற்கு வழிவிட வேண்டும். ஆகவே 12,000 கைதிகள் விடுபட்ட நிலையில் மற்ற ஏனைய கைதிகளையும் விடுதலை செய்து அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் குடும்பத்தினர் சந்தோஷமடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துங்கள். மீண்டும் வன்முறை கலாச்சாரங்கள் உருவாகாத விதத்தில் உங்களுடைய பகுத்தறிவான செயற்பாடுகளை முன்னெடுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.